இளமையை கொண்டாடுவோம் பேச்சரங்கில் ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் திருமதி பாரதி பாஸ்கர் சென்று வார தொடர்ச்சி. சார், சிவபெருமான் பிட்டை தின்று பிறம்படி வாங்கின போது உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் முதுகல வலிச்சுதான். நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல சுவாதியினுடைய வாயில் கத்தியால் வெட்டிய போது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ரத்த துளி சொட்டி இருக்க வேண்டும். சுவாதி என்ன தவறு செய்தாள்? காரைக்கால் வினோதினி செய்த குற்றம் என்ன? வினுப்பிரியா என்ற 21 வயது குழந்தை ஏன் தற்கொலை செய்து கொண்டாள்? ஒரே ஒரு காரணம் தான் சார். அன்னைக்கெல்லாம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கலன்னு வச்சுக்கீங்களா, அவளை பத்தி கெட்ட வார்த்தை சொல்லுவான். ஆனால் அந்த கெட்ட வார்த்தையை என்ன பண்ணுவான்னா, அவனோட ஆஃபீஸில் இருக்கிற பாத்ரூம்ல அந்த பொண்ணோட படம் வரைஞ்சி ஒரு அம்புக்குறி போட்டு கெட்ட வார்த்தையை எழுதி வைப்பான். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏகப்பட்ட பெண்களினுடைய பேர் இருக்கும். ஆனால் இதில் என்ன நல்ல விஷயம்னா, அதை பார்க்குறவன் அந்த பாத்ரூம்குள்ளே போகிறவன் மாத்திரம்தான். இன்னைக்கு மறைவாக கழிப்பறைகளில் எழுதி கொண்டிருந்த வாசகங்களை ஆண்கள் சமூக வலைத்தளங்களிலே பதிய விடுகிறார்கள். வினுப்பிரியா என்ன தப்பு செஞ்சா? ஃபேஸ்புக்கில் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவளை காதலிக்கிறேன்னா உன்னை எனக்கு பிடிக்கலன்ட்டா, நீ வேணான்ட்டா. இல்லை முதல்ல பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்புறம் மாத்தினா. என்ன தப்பு ஆண்கள் செய்யலை? 30 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? பொண்ணு பார்க்க வந்துட்டு சொஜ்ஜியும் பஜ்ஜியும் தின்னுட்டு லெட்டர் போடுறேன்னு போய் லெட்டர் கூட போடாம இருந்தவங்க தானே நீங்க. ஆனா ரிஜெக்ட் பண்றது ஆண் தான் பண்ணணும், பெண்ணு பண்ணக்கூடாது. வினுப்பிரியா வேண்டான்னு சொல்லிட்டா, சுவாதி உன் மூஞ்சி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா, காரைக்கால் வினோதினி உன் மேல எனக்கு காதலே வரலன்னு சொல்லிட்டா, அப்புறம் அவர்கள் உயிர் வாழ தகுதியற்றவர்கள் ஆகிறார்களா இல்லையா? என்ன காரணம்? சுவாதிக்கு உயிர் வாழ உரிமை இல்லையா? வினுப்பிரியா அந்த குழந்தை 21 வயசு பச்சை குழந்தை, அவளுடைய உடலை அவள் தலையோட வேற யாரோட உடலோட மார்பிங் பண்ணி அவ அப்பாவுக்கே ஒருத்த அனுப்பிச்சிருக்கானே. என்ன வக்ர புத்தி சார், என்ன வக்ர புத்தி. சே, இந்த உலகத்துல இனிமே இருக்க முடியாதுலான்னு போயிட்டா அவ. மானத்துக்காக உயிரை விட்டுவதாக நினைத்து கொண்டு. ஆனா எனக்கு இதுல கியூரியஸா இருக்கிறது என்னன்னா, அந்த வெட்டின அறிவாளுக்கு பின்னால் இருக்கிற ஆண் மனசு, மார்பிங் பண்ண படத்தை அனுப்பி அந்த ஆண் மனசு, வினோதினியனுடைய முகத்துல 1 லிட்டர் நைட்ரிக் ஆசிட ஊட்டினானே அவனுடைய மனசு. இந்த மனசுல எல்லாம் என்ன சார் இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. 2000 வருஷமாக ஊறி 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 போன உன்னை விட நான் பெரியவன் என்கின்ற நினைப்பு இருக்கிறது. அதை பெருசுபடுத்துவதற்காக நம்முடைய திரைப்படங்கள் பெரும் முயற்சி செய்கின்றன. வெள்ளை வேண்டான்னு டாக்டர் சொன்னார். வெள்ளையில சர்க்கரை வேண்டாம், உப்பு வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம். முதல்ல என்ன தெரியுமா தேவை? நம்முடைய திரைப்படங்களில் வெள்ளை கதாநாயகிகள் வேண்டாம். முதல்ல விளக்க வேண்டிய வெள்ளை அதுதான். நம்ம மண்ணின் நிறத்தோடு நமக்கு ஒரு கதாநாயகி இருக்காளா? சரிதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மண்ணின் நிறம் அதோட யாரும் கிடையாது. கதாநாயகன் கருப்பா தான் இருக்கணும். அவன் படிக்காதவனா, குடிகாரனா, மொள்ள மாறியா, சோம்பேறியா இருந்தா கூடுதல் குவாலிஃபிகேஷன். சிவாஜி கணேசன் காலத்துல ஹீரோ ஷேவெல்லாம் பண்ணிக்கிட்டு பளபளன்னு இருப்பாரு, தாடியோட இருந்தா வில்லன். இன்னைக்கு தாடியோட இருக்கிறவன் தான் ஹீரோ. ஒன்னுத்துக்குமே விளங்காத 4 பேரோட உட்காந்து டாஸ்மாக்ல ஒருத்தன் குடிச்சா அவன் தான் ஹீரோ. அவனுக்கு வேலை இருக்காது, அவனுக்கு படிப்பு வராது, சுய சம்பாத்தியம் கிடையாது. ஆனா படிச்ச அழகா இருக்கிற ஒரு பெண்ணு, முதல்ல அவன் வேணான்னு சொன்ன பொண்ணு, சினிமால ஒரே ஒரு பாட்டு முடியறதுக்குள்ள அவனை காதலிக்க ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, என்னெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். நிதர்சனம் என்பது உங்களை பார்த்தாலும் பிடிக்காது, பார்க்கவும் பிடிக்காது என்பதுதான் நிதர்சனம். ஆனால் இதை பார்த்து வளருகிற எங்களுடைய இளைஞர்கள் நினைக்கிறார்கள், நான் திரும்ப திரும்ப தொடருகிற போது when I am a stalker, அவ ஒரு நாள் ஒத்துப்பா என்கின்ற மனபிம்பங்களோடு வளர்கிறார்கள் நம்முடைய இளைஞர்கள். சதா மாய காம உறுப்புகளை மாட்டிக்கொண்டு அவர்களின் நினைவலைகளில் உரசி உரசி அவர்களுடைய மனசுக்குள் பெண் என்கிறவள் வெறும் உடல்தான் என்கின்ற சிந்தனையை ஊடகங்கள் விதைத்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய சுவாதிகளும் நம்முடைய வினுப்பிரியாக்களும் மரணித்து கிடப்பதற்கு இதுதான் காரணம்.
சதா மாய காம உறுப்புகளை மாட்டிக்கொண்டு அவர்களின் நினைவலைகளில் உரசி உரசி அவர்களுடைய மனசுக்குள் பெண் என்கிறவள் வெறும் உடல்தான் என்கின்ற சிந்தனையை ஊடகங்கள் விதைத்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய சுவாதிகளும் நம்முடைய வினுப்பிரியாக்களும் மரணித்து கிடப்பதற்கு இதுதான் காரணம். காலை பத்திரிகையை புரட்டி பாருங்கள், அங்கங்கே காகிதங்களில் இரத்த துளி வழியாமல் ஒரு நாள் பத்திரிகையை கூட உங்களால் படித்து விட முடியாது. 4 வயசு குழந்தையா சார்? 4 வயசு குழந்தையா சார்? நாமெல்லாம் குழந்தையா இருந்த போது எங்க கமலா வாசல்ல விளையாடிட்டு இருக்கா பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க அம்மா ஏதாவது வேலைக்கு. இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க பிள்ளைய. இன்னைக்கு அப்படி எந்த அம்மாவது போவாளா சார் தமிழ்நாட்டில், இந்தியாவில்? பிள்ளை வாசல்ல விளையாடிட்டு இருக்கு பாத்துக்குங்கன்னு ஒரு குரலை விட்டுட்டு போக முடியுமா? 4 வயசு குழந்தை தானே. சாக்லேட் கொடுக்குறேன்னு உள்ள கூட்டிட்டு போய். சகோதரர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். வால்டாக்ஸ் ரோடு பக்கத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் சுகுணான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் கதை வழக்கமான கதை தான். அவள் மருத்துவர் கவலைப்பட்ட அதே கதை தான். குடிச்சு அவளுடைய கணவன் செத்துட்டான், போய் தொலைஞ்சான். 2 குழந்தைகள், 4 வயசில் ஒரு மகள், 1.25 வயசில் ஒரு மகன். பிளாட்ஃபார்மில் தான் சுகுணா தூங்குறா. அவளை ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நீங்கள் இங்கேயே தான் தூங்குவீங்களா? ஆமாம், இங்கே தான் தூங்குவேன், எனக்கு என்ன வீடாக இருக்குது. தூங்கும்போது எப்படி இங்கேயே படுக்கலாம் ஏதுங்க, ஏதோ 2 புடவை இருக்குது எனக்கு, ஒரு புடவையை விரித்து நான் படுத்துட்டு பையன் சின்ன பையன் இல்லை அவனை மேலே போட்டுப்பேன், இன்னொரு புடவையால் என் பொண்ணையும் என்னையும் சேர்த்து கட்டிப்பேன்னு சொல்கிறான். புடவையால் கட்டிப்பீங்களா? எங்க குளிர்ச்சின்னா போத்திக்கலாம்ல, என்னத்துக்கு கட்டுறீங்க? கட்டலைன்னா பிள்ளைய தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல. எந்த பிள்ளைய வேணா தூக்கிட்டு போவாங்க. என்ன ஆம்பளை பிள்ளைய தூக்கிட்டு போனால் மொட்டை அடித்து ஒரு கண்ணை செதைச்சி பிச்சை எடுக்க வைப்பாங்க, அது கூட பரவாயில்ல. பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு போனால் 6 வயசுலேருந்தே தொழில் தான்னு சுகுணா சொல்கிறான். 6 வயசில் பிள்ளைக்கறி கேட்கிற ஒரு சமூகத்தில் பெண் குழந்தைகளை பயந்து 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 வளர்க்க வேண்டிய நரக வேதனைக்குள் வாழ்கிற பெற்றோர்களை பார்த்து கேட்கிறேன், ஆணும் பெண்ணும் நிகரா? பறக்க வேண்டிய பெண்ணுக்கு சிறகுகளை கத்தரித்து விட்டு எச்சரிக்கை 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 என்று பயமுறுத்துகிற ஒரு சமூகத்தில் அவளால் எத்தனை தூரம் நடந்து விட முடியும் தோழர்களே? டிசம்பர் 13ஆம் தேதி 2012ஆம் வருஷத்தில் நிர்பயா இறந்து கிடந்த போது ஒவ்வொரு குற்றச் செயலுக்கு பின்னாலும் என்ன இருக்குமோ அதுதான் இருந்தது. உருண்டு கிடந்த சில மது புட்டிகளும் சிதறி கிடக்கிற சில இரத்த துளிகளும். நிர்பயாவினுடைய மரணத்துக்கு பிறகு நாம் எல்லாம் கொந்தளிச்சோம், நல்ல விஷயம். ஆனா சில பேர் கேட்டாங்க, அந்த நேரத்தில் அவளுக்கு என்ன வேலைங்க? அவ ஏன் அந்த ட்ரெஸ் போட்டிருந்தா? செத்து கிடக்கிற சுவாதியினுடைய புகைப்படத்தை பார்த்து கூட அந்த கேள்வி வந்தது, இவள் ஏன் இந்த ஆடை அணிந்தாள் என்று. அப்போ குற்றம் செய்தவர்களுக்கு வாய்தாக்களையும் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறிவுரைகளையும் வழங்கி கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் பெண்ணும் ஆணும் சமம் என்று எப்படி சொல்ல போகிறீர்கள்? இன்றைய இளைஞன் தன்னுடைய காதலி தமன்னாக்களை போல சிவப்பாக ஸ்பெகட்டி ஸ்ட்ராப் கொண்ட டிஷர்ட்டும் ஜீன்ஸும் அணிந்து கூந்தல் அலை புரள தன்னோட பைக்கில் பயணிக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், அவள் காதலியாக இருக்கிற வரையில். ஆனால் திருமணமாகிவிட்ட அடுத்த நாள் தலைக்கு பின்னால வெள்ளட்டவல் கட்டிக்கிட்டு சூடான இட்லிகளை அவனுடைய தட்டிலே பரிமாற வேண்டி தன்னுடைய அம்மாவினுடைய பிரதிபம்பமாக அவள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். வேலைக்கு போகிற பெண்ணுக்கு எத்தனை சுமைகள்! நிறைய ஆண்கள் உதவி செய்கிறாங்க, ஆனால் அந்த வார்த்தையே தப்பு. சமையலறையில் தன் மனைவியோடு சேர்ந்து பணியாற்றுகிற ஒரு ஆண் சொல்லுகிறான், என் ஒய்ஃபுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்றேன். என்ன ஹெல்ப்? ஏனென்றால் அது அவளுடைய வேலையாம், இவன் கூட அவளுக்கு உதவி செய்கிறானாம். அல்ல, அது இருவரின் வேலை என்று என்றைக்கு நாம் மாற்றப் போகின்றோம்? சில வருஷங்களுக்கு முன்னாலே 3ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் வரும், இது வீடு, இது அம்மா அவள் சமைக்கிறாள், இது அப்பா அவர் சாய்வு நாற்காலியில் பத்திரிகை படிக்கிறார், இது அக்காள் அவள் வீட்டை பெருக்குகிறாள், இது தம்பி அவன் விளையாடுகிறான் என்று ஒரு பாடம் வரும். அந்த பாடத்தை எடுத்து விட்டார்கள். ஆனால் இதை மாற்ற வேண்டும். எப்படி தெரியுமா? இது வீடு, இது அப்பா அவர் சமையலறையில் சமைக்கிறார். ஏனென்றால் என்னுடைய அம்மா விண்வெளி விஞ்ஞான பயணத்துக்காக சந்திராயனில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அம்மா திரும்பி வந்த பிறகு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சமைப்பார்கள் என்று என்றைக்கு இந்த பாடம் திருத்தப்படுகிறதோ அன்றைக்கு சொல்லுவோம், ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்று. பேருந்துகளை தவறவிட்டு கடைசி பேருந்தில் இறங்குகின்ற நம்முடைய சகோதரிகள் எந்த கவலையும் இல்லாமல்
எந்த பயமும் இல்லாமல் என்றைக்கு நடந்து வீடுகளுக்கு போக முடிகிறதோ அன்றைக்கு சொல்லுவோம், ஆணும் பெண்ணும் நிகரென கொண்டோம் என்று. பதவிகளிலே இருக்கிற பெண்களை விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய திறமையை விமர்சிப்போமே தவிர அவர்களுடைய கற்பை அல்ல என்று என்றைக்கு நாம் உறுதி பூணுகிறோமோ அன்றைக்கு சொல்வோம், ஆணும் பெண்ணும் நிகர் என்று. அந்த நிலை வருகின்ற வரையில் பாரதியைப் போல நாமும் கனவுகளோடு வாழ வேண்டியதுதான் தோழர்களே. தன்னுடைய புதுமை பெண் என்ற கவிதையை பாரதி இப்படி முடித்தான். அதை சொல்லி நான் விடைபெறுகிறேன். போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி, இப்புதுமை பெண்ணொளி வாழி பல்லாண்டிங்கே, மாற்றி வையகம் புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி அன்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகியே தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டாள், செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் எய்தினோம். நன்றி, வணக்கம்.